பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பகுதியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் பல பெண்மணிகளினுடைய நேர்காணலினை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு துறை சார்ந்தும் அவர்களுடைய வெற்றி பயணம் எப்படி இருக்கின்றது என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலோடு தான் இணைந்து கொள்வது வழமை. எனவே இந்த வாரமும் பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதி மூலமாக ஆளுமை நிறைந்த ஒரு பெண்மணியினுடைய நேர்காணலோடு தான் இணைந்து கொள்ளப் போகின்றோம். இணைந்து கொள்ளலாம் பெண்ணாளுமை பகுதியூடாக. நேர்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்கள். மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய காலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மிக மகிழ்ச்சி. வாரம் பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் உங்களுக்காக ஒரு பெண்ணை நாங்கள் அடையாளப்படுத்த போகின்றோம். குறிப்பாக பெண்களுடைய வளர்ச்சி என்பது இப்போதைய காலத்தில் அதிகமாகிவிட்டது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த காலகட்டமாக இருக்கலாம், ஒரு காலகட்டமாக இருக்கலாம். அவ்வாறு இருக்கும்போது ஆடைகள் என்பதை தாண்டி அவர்களுடைய சுதந்திரமும் பறிக்கப்பட்ட காலங்கள் தான் அந்த காலம். ஆனால் இப்போது எல்லாமே பெண்களுக்கும் ஆண்களும் நிகரென கொள்வதால் தான் எல்லாருமே அதை ஒரே சமமாக பார்க்கிறார்கள். ஒரு காலகட்டத்தில் கணவன் வேலைக்கு சென்றால் பெண் என்பவள் திருமணமானால் வீட்டுக்குள்ளேயே இருந்து அடுப்பம் கரைதான் அவளுடைய ஒரு வாழ்க்கையாக மாற்றப்பட்டது. ஆனால் இப்போது அவ்வாறு இல்லை. ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய ஒவ்வொரு சுய முயற்சியின் மூலமாக வளர்ச்சி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியுடையாக வந்திருக்கின்றார் மங்களேஸ்வரி தயாநிதி அவர்கள். ஓய்வு நிலை ஆசிரியரை தான் இன்றைய நாளில் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியோடாக நாங்கள் சந்திக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். இப்போது அவரை நாங்கள் நிகழ்ச்சிக்குள் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். வணக்கம். இன்றைய நாளிலும் உங்களை பாரதி நிகழ்ச்சியோடாக சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எப்பவுமே நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்ற வேளையில் ஒரு சாதாரணமாக தெரியும். இவங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறோம், எங்கேயோ தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்குது, இது என்னுடைய ஆசிரியர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அடையாளப்படுத்தலின் மூலமாக ஒவ்வொரு ஆக்கள் ஒவ்வொரு மாதிரி தங்களை அடையாளப்படுத்துவார்கள். முதலில் உங்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை கூறுங்கள். எனது பெயர் திருமதி மங்களேஸ்வரி தயாநிதி. நான் 32 வருடங்களாக மனப்பொறியியல் பாடத்தினை கற்பித்திருக்கின்றேன். கூடுதலாக பெண் பிள்ளைகள் தான் எனது பாடத்தினை விரும்பி கற்கின்றார்கள். எனது பாடம் எல்லாரும் சொல்லுவார்கள் சமையல் பாடம் என்று. ஆனால் அது சமையல் பாடம் அல்ல. எமது பாடத்தின் ஊடாக ஒரு மாணவி தனது குடும்பத்தினையும் சமூக வாழ்க்கையினையும் எவ்வளவு சிறப்பாக கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு சிறப்பாக கொண்டு சென்றிருக்கிறார்கள். வேலை வாய்ப்பினை பெற்றிருக்கிறார்கள், தமது குடும்பத்தினை திறம்பட நடத்தியிருக்கிறார்கள், சமூகத்திலும் சிறந்தவர்களாக விளங்கியிருக்கிறார்கள். மற்றது அதில் பல பிரிவுகளை உள்ளடக்கி இருக்கின்றது. எமது பாடப்பிறப்பில் சகலதும் ஒரு பெண்ணுக்கு தேவையான சகல பாடப்பிறப்பினும் உள்ளடக்கி இருக்கின்றது. முதலாவது போஷணை எல்லோருக்கும் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். போஷணை குறைபாடு, மற்றது சிறுவர் ஆடை தொகுதி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தாங்களே தைத்து அந்த ஆடைகளை கொடுக்கலாம், விற்பனை செய்யலாம், தமது பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம், மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்து மற்றவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தலாம். மற்றது அதிலே திட்டமிட எந்த ஒரு விஷயம். இப்போ நாங்கள் பாடசாலைகளில் எவ்வளவோ விஷயங்களை திட்டமிடுகின்றோம், இத்தனை விழாக்களை நாங்கள் நடத்துகின்றோம். அந்த விழாக்களில் கூட அவர்கள் எங்களுடன் சேர்ந்து இணைந்து எங்களிடம் நிறைய விஷயங்களை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். அதே போன்று தாங்களும் தமது குடும்பத்திலே அப்படியான திட்டமிடல், வழிநடத்தல், அந்த விழாக்களை தாங்கள் திறம்பட செய்து முடித்தல், அப்படியான நிறைய விஷயங்களை அவர்கள் எங்களுடைய பாடங்கள் ஊடாக கற்றுக்கொள்கின்றார்கள். அடுத்தது போஷணை சிக்கல்கள், போஷணை குறைபாடுகள். குழந்தைகளுக்கு என்னென்ன உணவை கொடுத்தால் அவர்கள் திறம்பட வளர்வார்கள், அவர் மூளை விருத்திக்கு தேவையான உணவு வகைகள், அத்துடன் அவர்களுக்கு நோய் ஏற்படாத எதிர்ப்பு சக்தியுள்ள உணவுகளை எப்படி வழங்குதல், அதோடு பொருளாதார சிக்கல். இப்பொழுது எங்களுடைய நாட்டிலே எவ்வளவோ பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுகின்றன. அந்த சிக்கல்களுக்கு
முகம் கொடுத்து எத்தனையோ சவால்களை அவர்கள் முறியடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை எங்களோட பாடங்களை கற்பதன் ஊடாக எவ்வளவோ மேம்படுத்தி இருக்கின்றார்கள். மற்றது சமூகத்திலும் அவர்கள் சிறந்து விளங்குகின்றார்கள். எமது பாடத்தின் ஊடாக அவர்கள் கற்று அதனை மற்றவர்களுக்கு வழி நடத்தி திறம்பட நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எமது பாடம் மிகவும் அருமையான சந்தோஷமான பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய மிகவும் ஒரு பெருமைக்குரிய பாடம். ஆனால் நமது பாடத்தை விளங்கி கொள்வதில்லை மற்றவர்கள். எங்களோட பாடத்தை ஒரு சமையல் பாடம் என்றுதான் சொல்வார்கள். அதில் எவ்வளவோ கலை திட்டங்கள் அதில் அடங்கி இருக்கின்றன. அதனை படிக்கும் போதுதான் மற்றவர்களுக்கும் அதன் விளைவுகள் விளங்குகின்றது. அதை எல்லோரும் விரும்பி படிக்க வேண்டும் என்றும் நான் ஆசைப்படுகின்றேன். கட்டாயம் மிஸ், நீங்க சொன்னது போல இந்த நான் கூட படிக்கிற காலகட்டத்துல இந்த பாடத்தை மிக விருப்பத்தோடு தான் படித்தேன். ஏன்னு சொன்னால் பெண்ணுன்னு சொன்னாலே அவர்களுக்கு சமையலும் ஒரு பெரிய ஒரு பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லலாம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல நாங்கள் இந்த பாடத்தை எடுக்கிறதுக்கு காரணம் பார்த்தோமாக இருந்தால் அந்த ஒரு ரிலாக்ஸா எங்களோட மைண்ட் ரிலாக்ஸா ஒரு பாடத்தை ஒரு மணித்தியாலம் எங்களால கற்க முடியும், ஒரு அரை மணித்தியாலத்துல எங்களால கற்க முடியும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மனப்பொருளியல் பாடம் என்று தான் சொல்லலாம். அவ்வளவுக்கு ஒரு சந்தோஷமாகவும் எல்லா நண்பர்களோடையும் சேர்ந்து இன்றைய நாள்ல நாங்க என்ன செய்ய போறோம், இதன் மூலமாக நாங்கள் இன்னத்தை அறிந்து கொள்கிறோம் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட ஒரு படிக்கிற காலகட்டத்துல ஒரு சந்தோஷமான பாடம் என்று சொன்னா நாங்க இதை சொல்லுவோம். அந்த அளவுக்கு இருந்தது அந்த காலத்துக்குரியது. அவ்வாறான ஒரு ஆசிரியராக நீங்கள் இருப்பது பெருமைப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரு பெண் திருமணம் ஆகிவிட்டாலே அவளுக்கு சமையல் என்பது கட்டாயம் தேவையான ஒரு விடயம். அவ்வாறு இருக்கின்ற வேளையில் நீங்கள் படிக்கிற காலகட்டத்திலேயே ஒரு இவ்வாறான ஒரு ஆசிரியராக மாறி அந்த ஆசிரியர் பதவியில் இருந்து பல மாணவர்களுக்கு உங்களிடம் இருக்கக்கூடிய பல விடயங்களை கற்றுக் கொடுத்து அவர்களையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். சரி, இவர் பார்க்கின்ற வேளையில் எத்தனையோ பாடங்கள் இருக்கிறது. நீங்கள் நினைத்திருந்தால் வேற துறைகளை தேர்ந்தெடுத்திருக்கலாம். உங்களால் முடியாது என்பது இல்லை. முடிகின்ற பட்சத்திலையும் நான் இப்படி ஒரு மனப்பொருளியல் ஆசிரியராக தான் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்தீர்களா? இல்லை என்று சொன்னால் நீங்கள் நினைக்காமலே இது உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு தொழிலா மிஸ்? நான் விரும்பித்தான் இந்த பாடத்தை தேர்வு செய்தனால் சந்தோஷமான பாடம். எனக்கு கற்கவும் விருப்பம், அதே நேரம் மற்றவர்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கவும் விருப்பம். ஆனபடியெல்லாம் நான் திருப்தியாக எனது பாடத்தினை நான் கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. நல்ல ஒரு விடயம். என்று சொன்னால் அதே படித்து ஒரு விருப்பத்தோடு படித்து நாங்கள் அவ்வாறான ஒரு ஆசிரியராக வருவது என்பது பெரிய ஒரு விடயம். நீங்கள் எவ்வளவு விருப்பத்தோடையும் எவ்வளவு மகிழ்ச்சியோடையும் அந்த காலத்தில் படித்தீர்களோ அதே மகிழ்ச்சியோடு அந்த கல்வியை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பீர்கள் என்பது நல்ல ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, இவ்வாறு இருக்கும்போது ஒரு விடயத்தை எங்களால் சாதிக்க வேணும் அப்படின்னு சொன்னாலே பெண் என்பவளுக்கு கட்டாயம் பிரச்சனைகள் என்பது வரக்கூடியதாகத்தான் இருக்கும். அதுவே ஒரு பாடசாலையில் ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தால் கட்டாயம் சவால்கள் என்பது நிறைய வரும், விமர்சனங்கள் என்பது நிறைய வரும். எல்லாத்தையுமே தகத்தெறிந்துதான் எங்களால் அடுத்த கட்ட படிக்குள்ள செல்லக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு நீங்கள் 32 வருடங்கள் ஆசிரியர் பணி ஆற்றி இருக்கிறீர்கள். உங்களுடைய ஆசிரியர் பணி ஒரு பாடசாலையிலேயே தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய பணியை செய்து கொண்டு இல்லைன்னு சொன்னா? நான் தொடர்ந்து 10 பாடசாலைகளில் கல்வி கற்பித்து கொடுத்திருக்கின்றேன். 10 பாடசாலைகள் சொல்லவே முடியாது. அவ்வளவுக்கு பெரிய ஒரு பயணம். ஏனென்றால் எங்களை பாடத்துல ஆசிரியர்கள் பெற்றாக்குறை ஆனபடியினால 2 பாடசாலை, கிழமையில 2 நாளைக்கு ஒரு ஸ்கூலும் மிகுதி 3 நாளும் இன்னொரு ஸ்கூல்லையும் நான் மணிப்பொருள் பாடம் கற்றுக் கொடுத்து வந்துள்ளேன். ஆனபடியால எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஒவ்வொரு பாடசாலைக்கும் போறபடியால 10 பாடசாலை, மொத்தமாக 10 பாடசாலையை நான் கற்பித்திருக்கின்றேன். 32 வருடங்கள்ல 10 பாடசாலைகளில் பணியாற்றி இருக்கிறீர்கள் என்பது கொஞ்சம் திகைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. சரி மிஸ், இவ்வாறு 10 பாடசாலைகள்னு சொன்னால் அது ஒரு சாதாரண விடயம் இல்லை. அதாவது ஒவ்வொரு பாடசாலைகள் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். அந்த இடத்துல புதிதாக நாங்கள் போய் அவ்வளவு மாணவர்களையும் சரி மற்ற ஆசிரியர்களையும் சரி அந்த சமூகத்தையுமே சரி நாங்கள் சரியான முறையில கொண்டு செல்லணும்னு சொல்லி இருக்கே ஒரு அச்சம் வரும் எங்கட மனதுல. ஐயோ, இந்த பாடசாலை எனக்கு சரியாக இருந்தது, இனி இதுக்கு போறேன், அங்க என்ன பிரச்சனை வரப்போகுது என்பது எனக்கு தெரியாது என்கின்ற ஒரு எண்ணத்திலேயே நாங்கள் கடந்து செல்வோம். இவ்வாறு இருக்கேக்க உங்களுடைய இந்த 32 வருட பயணங்களிலும் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் பற்றி சொல்லுங்க. கட்டாயம் சொல்ல வேணும். மேல் அதிகாரிகளின் நெருக்கீடுகளும் எனக்கு நிறைய இருந்தது. என்னோட சொன்னால்
சில வேளை பஸ் பிரச்சனை இருக்கும், போக்குவரத்து பிரச்சனை இருக்கும். ஒரு 2, 3 நிமிஷம் பிந்தினாலும் ஓடி வந்து ரெட் லைன் அனுப்பினோம். அப்ப அதெல்லாம் பிறகு எனக்கு வகுப்புக்குள்ள போக சரியான சங்கடமாக இருக்கும். அப்ப வந்து போர்க்கால சூழ்நிலையிலையும் நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்கள் கற்பிற்க செல்கின்றோம் நாங்கள். அப்படியான அதிபர்மாருக்கு கீழேயும் நாங்கள் வேலை செய்த நாங்கள். மற்றது ம் ஓ அவர்கள் வந்து அந்த அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் கணக்கு பாப்பின மொழிய, மிகுதி நேரம் முழுக்க நாங்கள் பாடசாலையில தான் நாங்கள் எங்கள அர்ப்பணிக்கிறோம். அப்ப நாங்கள் இவ்வளவு வேலை செய்கிறோம். வரும் வரைக்கும் அங்கேயே நாங்கள் நிற்கின்றோம். அது ஓஎல் வகுப்பு பிள்ளைகளுக்கு மேலதிக வகுப்பு. 1:30க்கு பாடசாலை முடிந்தால் திரும்ப நாங்கள் 2:30 வரைக்கும் அந்த பிள்ளைகளை நாங்கள் எங்களோடயே வைத்திருக்கின்றோம். அவர்களை நாங்கள் பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்ப அந்த நேரங்கள் எல்லாம் அவர்கள் கணக்கெடுப்பதில்லை. ஆனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பிந்தினால் அதுக்கு அவை சொல்ற சொற்களும் அந்த ரெட் லைன் அடிக்கிற விஷயங்களும் எங்களோட மனதை வந்து சரியாக வேதனைப்படுத்தி இருக்கின்றோம். எத்தனையோ நாள் வேதனைப்படுத்தினா என்றாலும் நாங்கள் எங்களோட கடமைகளை சரியாக செய்ய வேணும். எங்களோட கையில இவ்வளவு பிள்ளைகளையும் ஒப்படைச்சிருக்கணும். அவர்களை நாங்கள் பரீட்சை நோக்கமாக 100% எத்தனையோ முறை நான் 100% சித்தியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன் எங்களுடைய எல்லா பாடசாலைகளில். அப்ப பிறகு வரைக்குள்ள நான் இந்த கவலைகள் எல்லாம் எனக்கு மறந்துவிடும். நான் பட்ட கஷ்டங்கள் சகலதுமே மறந்துவிடும். அடுத்தது பிள்ளைகளுக்கும் அவர்கள் என்னட்ட வார பிள்ளைகள் வந்து கட்டிலமை பருவ பிள்ளைகள். அப்ப அவர்களுக்கு உளப்பிரச்சனை, உடல் பிரச்சனைகள் நிறைய இருக்கும். ஏனென்றால் தளம்புற வயசு 15, 16 வயசு வந்து தளம்புற வயசு. அப்ப எனக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை கவனிப்பதை விட பாடசாலை பிள்ளைகள் தான் கவனிப்பது கூட. ஏனென்றால் நாங்கள் நீண்ட நேரம் அவர்களோட தான் நாங்கள் எங்களுடைய நேரத்தை செலவழிக்கின்றோம். அப்ப அவர்களுக்கு ஏற்படுகின்ற உளப்பிரச்சனைகள் சகலதையும் நான் ஒரு தாயாக இருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்திருக்கின்றேன். அதே போன்று உடல் பிரச்சனைகள் நிறைய வரும். அப்ப நான் பிள்ளைகளுக்கு சொல்லுவது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் உங்களுடைய தாயாக என்ன நினையுங்கள். நீங்கள் எந்த நேரமும் எனக்கு ஒரு தனி அறை இருக்கின்றது, அதுல வந்து உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள். அப்ப நான் போற ஸ்கூல் எல்லாம் அவர்களுக்கு அப்படி சொல்லி சொல்லி இந்த பக்கம் அவர்களை நான் ஈர்த்து வச்சிருக்கின்றேன். அப்ப அவர்கள் என்னோட கூட நேசமாகவும் இருப்பார்கள். என்னுடைய பாடமும் அப்படியான ஒரு பாடம், ஒரு பிராக்டிக்கல் பாடம். அப்ப அதுவும் அவர்களுக்கு விருப்பம். மற்றது நான் அவர்களோட கூடுதலாக ஒரு தாயாகவும் ஆசிரியராகவும் இருந்து அவர்களை அவர்களை நான் பின்னோக்கி செல்ல விடாது, முன்னோக்கி அவர்களை செல்ல விட்டு அவர்களுக்கு பரீட்சையிலும் நல்ல பெறுபவர்களை பெற்றுக் கொடுத்து மற்ற வேலை வாய்ப்புக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி, மற்றது நான் அவர்களுக்கு சொல்லக்கூடியது எந்த நாளும், நீங்கள் பெண்களாக இருந்து அடுப்பங்கரையில் ஒதுங்க வேண்டாம். நீங்கள் படித்து முடிந்தால் வேலைக்கு நீங்கள் இப்படியா ஏதோ உங்களுக்கு உங்களோட தகுதிக்கு ஏற்ற வேலையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நாங்கள் எங்களுக்கு பிற்காலத்துக்கு எங்களுக்கு உதவுவது கல்விதான். நாங்கள் என்னதான் படித்தாலும் எப்படித்தான் வேலை செய்தாலும் எங்களுக்கு கொண்டு ஒரு வேலை இருந்தால் நாங்கள் எங்கட காலையிலே நின்று நான் பல விஷயங்களை நாங்கள் சாதித்து கொள்ளலாம். நானும் அப்படி பல விஷயங்களை சாதித்து இருக்கின்றேன். கட்டாயம் நீங்கள் சொல்லியது போல இந்த விடயத்தோடு இன்னொரு விடயத்தையும் நான் பேச வேணும். ஏனென்று சொல்லி பார்த்தோமாக இருந்தால், இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயத்துல வந்து நாங்கள் எல்லாருமே யோசிக்கலாம், எங்களுக்கு வெளிநாட்டுல வந்து சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறார்கள், படிக்கிறோமோ படிக்கையிலேயே ஏதோ ஒரு விதத்துல எங்களுக்கு உதவிகள் என்பது வரும் அப்படின்னு சொல்லி. அவ்வாறு இல்லை. இன்னும் 3 தலைமுறைகள் கடந்ததுக்கு பிற்பாடு வந்து பார்த்தோமாக இருந்தால் இந்த வெளிநாட்டு பயணம் என்பது இருக்குமோ என்பதை வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதை வந்து நாங்கள் பத்திரிகைகளிலும் சரி, ஒரு நபரோடு உரையாடுகின்ற வேளையிலும் சரி, இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். நேற்றைய நாள்ல கூட இது அதிகமாக வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து கதைக்கப்பட்ட ஒரு விடயம். இன்னொரு 3 தலைமுறைக்கு பிற்பாடு இந்த வெளிநாடு சார்ந்த விடயங்கள் என்பது இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே வந்து எங்களுடைய நாட்டிலே நாங்கள் எங்களுக்கு தெரிந்த துறைகளின் மூலம் அனைவரும் ஆண் பெண் என்று சொல்லி பாரபட்சம் பார்க்காமல் அனைவருமே வந்து சரியாக உங்களுடைய துறைகளில வந்து நீங்கள் துறைகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் உங்கள் நாட்டிலேயே வந்து வெற்றிகளை அடைய வேண்டும் என்பதுதான் எல்லாராலையுமே சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம். அதை இந்த இடத்துல வந்து சொல்லுவது எனக்கு மிக மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஏன் பாடல்கள்ல கூட சொல்லி இருக்கிறார்கள், எங்களுடைய நாட்டிலே இன்ன வளம் இல்லை, எதற்காக நாங்கள் வெளிநாட்டை தேடி ஓடுகிறோம்னு சொல்லி. இவ்வாறு இருக்கின்ற வேளையில் பேச போனால் நாங்கள் நிறைய விடயங்களை வந்து பேசலாம். இவ்வாறு இருக்கின்ற பட்சத்துல மீன்ஸ் நீங்க சொன்ன அனைத்து விடயமுமே நல்ல ஒரு விடயங்கள். ஏனென்று சொன்னால் எங்களுடைய தகுதிக்கு
எந்த துறை எங்களுக்கு கை கொடுக்குதோ அதன் மூலம் நாங்கள் வளர்ச்சி காண்பது தான் நமக்கு கிடைத்த பெரிய ஒரு விடயம் என்று சொல்லலாம். ஒரு துறையின் மூலம் நாங்கள் வளர்ச்சி அடைந்தோமாக இருந்தால் அடுத்த ஸ்டெப் நாங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் நாங்கள் வீட்டில் இருந்தவாறு எங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேணும்னு சொல்லி நினைத்தோமாக இருந்தால் எதுவுமே கிடைக்காது என்பதைத்தான் அவர் அவ்வளவுத்துக்கு விளக்கமாக வந்து கூறியிருக்கிறார். சரி, எப்படி நீங்க பார்த்தாலுமே 10 பாடசாலைகளிலும் பல சவால்கள் தான் உங்களுக்கு முகம் கொடுத்திருக்கிறீர்கள். எந்த துறையை நாங்கள் எடுக்க போனாலும், எந்த நிறுவனங்களை நாங்கள் எடுக்க போனாலும் சவால்கள் இல்லாமல் ஒரு வேலை என்பதை எந்த ஒரு பெண்ணுமோ சரி, எந்த ஒரு ஆணுமோ வந்து செய்ய முடியும். ஆனால் குறிப்பா பார்க்கின்ற வேளையில் ஒரு துறையில் வந்து ஒரு பெண் சாதிக்கும் போது ஒரு நிறுவனத்தின் மூலமாக அவள் வேலை செய்கின்றாள்னு சொன்னால் ஆண்களுக்கு அதிகம் அங்கு சவால்கள் வராது, பிரச்சனைகள் வராது. எல்லாமே வந்து பெண்களைத்தான் தாக்கக்கூடியதாக இருக்கும். அதுல வந்து பல பெண்கள் என்ன நினைப்பார்கள், உளம் சார்ந்த பிரச்சனைகளோடு வந்து இது வேலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போறதும் இருக்குது. இதை தாண்டி என்னால் முடியும்னு சொல்லி நாங்க செய்தோம்னு சொன்னா கட்டாயம் எங்களால் சாதிக்க முடியும். அனைத்து பெண்களும் இதை நீங்கள் மனதிலே வந்து வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி, இந்த 10 பாடசாலைகளிலும் ஏதோ ஒரு பாடசாலை உங்களுக்கு ஒரு பெஸ்டாக இருந்திருக்கும். இதை விட்டு அடுத்த பாடசாலைக்கு போய்க்க உங்களுக்கு மனசே இருந்திருக்காது, நான் இதை மிஸ் பண்றேன், இங்கே இன்னொரு கொஞ்ச காலம் நாம் படிப்பிச்சால் என்னவாக இருக்கும், அவ்வாறு உங்களுக்கு தோன்றிய பாடசாலைன்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? கொக்குவில் நாமக்கல் ஸ்கூல். அங்கு பிள்ளைகளும் என்னோட ஒத்துழைத்தார்கள். மற்ற சிறந்த பெறுபவர்களையும் பெற்றுக் கொடுத்தேன். அவர்கள் என்னுடைய பாடத்திலும் திறமையாக விளங்கினார்கள். அத்துடன் அவர்கள் மற்ற எல்லா விஷயங்களிலும் கெட்டித்தனமான பிள்ளைகளாகவும் இருந்தார்கள். சரி, ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயத்த நாங்க விட்டுட்டு போய்க்க கட்டாயம் நமக்கு ஒரு கவலை தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் 10 பாடசாலைகளையும் சமாளித்து 3 வருடத்துக்கு முன்பே வந்து உங்களுடைய குடும்ப பிரச்சனையின் காரணமாக வந்து நீங்க ஒரு ஓய்வு நிலையை வந்து பெற்றுட்டீங்க. பட் இருந்தாலும் ஒரு 3 வருடத்துல நீங்கள் இன்னும் பல மாணவர்களை சம்பாதித்திருக்கலாம் என்பதை தான் நான் சொல்றேன். சரி, அதை தாண்டி மிஸ், இப்போது மாணவர்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லி பார்க்க மாணவர்களை விட ஆசிரியர்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. இப்ப நான் படித்த காலத்தை எடுத்துக்கொண்டால் கூட அவ்வாறு இருக்குமா என்பது இல்லை. ஆனால் நீங்கள் படித்த காலத்துல அப்படி ஒரு கேள்வியே இருந்திருக்காது. அதாவது ஆசிரியர் வாராருன்னு சொன்னால் இப்போது மாணவர்களுக்கு நடுங்கும் அவ்வாறு. ஆனால் இப்போது ஒரு மாணவன் வருகிறாருன்னு சொன்னால் ஆசிரியர் தான் நடுங்கக்கூடிய ஒரு தன்மைக்குள்ள தள்ளப்பட்டுட்டார்கள். இவ்வாறு இருக்கின்ற வேளையில வந்து இந்த மாணவர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுமோ சரி, இந்த ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்குமோ சரி, நீங்க சொல்லக்கூடிய விடயம் என்னவாக இருக்கிறது? எனது பாடம் தொகுதி பாடமாக இருக்கின்றபடியினால என்னுடன் வந்து தனிப்பட்ட ரீதியில பிள்ளைகள் கதைத்து கொள்வார்கள். ஏன்னு சொன்னால் எனது ரூமில் வந்து பாடம் சம்பந்தமாகவும் நான் அவர்களுடன் கற்பிப்பேன். மிகுதி ஒரு 5-10 நிமிஷம் அவருடைய வாழ்க்கை சம்பந்தமாகவும் நான் அவர்களுடன் உரையாடுவது உண்டு, கூடுதலாக பெண் பிள்ளைகள். அப்போ நான் இப்போ நாட்டு நடப்பு என்ன மாதிரி போகின்றது, பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே எனது பாட வழிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்பேன். அப்போ அதில் வந்து அன்னப்பறவை வந்து பாட எடுத்துக்கொண்டு தண்ணியை விடுவது போல விளங்கி கொள்கிற பிள்ளைகள் விளங்கி கொள்வார்கள். இல்லை நான் கெட்டுத்தான் போகிறேன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது. அவர்களுக்கு எவ்வளவுக்கு நாங்கள் அறிவுரை வழங்க இயலுமோ அவ்வளவுக்கு நான் அறிவுரைகளை வழங்கி இருக்கின்றேன். இப்பவும் சொல்லுவார்கள், ரோட்ல கண்டாலும் மிஸ் ஓடி வருவார்கள், எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இந்த கைக்குள்ள வந்த பிள்ளைகளை நான் தனியாக அவர்களை பரீட்சை நோக்கமாக நான் அவர்களை கொண்டு செல்லவில்லை. நான் அவர்களை அவர்கள் சமூகத்தில் போய் சமூகத்திலேயும் அவர்கள் நன்றாக திகழ வேண்டும், நல்ல ஒரு பெண்மணியாக ஒரு குடும்ப பொறுப்புள்ள ஒரு பிள்ளையாக வளர வேண்டும், அதோடன் சமூகத்துடன் சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடிய ஒரு பிள்ளையாகத்தான் அவர்களை நான் வழி நடத்தி இருக்கின்றேன். அடுத்தது நான் வெளிநாட்டு மோகத்தை பற்றியும் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிது, இது வந்து சும்மா ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைங்க அவ சொல்லுவேன். சில வேலை நானும் சோயிலோட வெளிநாட்டுக்கு போடுவேன். அங்கே சித்தப்பா இருக்கிறேன், நான் எல்லாரும் இருக்கீன்னு தான், இல்லையாண்டு இல்லை. அது உங்களை இங்கேருந்து பார்க்கத்தான் உங்களுக்கு வடிவாக இருக்கும். நீங்கள் அங்கே போனால் தான் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விளங்கும். புதுசில் எல்லாரும் உங்களை கவனிப்பாங்க. பிறகு நீங்கள் தான் உங்களோட காலில் நிற்கணும். அப்போ கல்வியை நீங்கள் எந்த பொழுதுலையும் அதை நீங்கள் வீணடிக்க கூடாது, மனங்கடிக்கக்கூடாது. கல்வி ஒன்றே உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்தும். அதை நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன். மற்றது வெளிநாட்டு மோகங்கள் அதில் வர பிரச்சனைகளையும் நான் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை உடனே அவர்களுக்கு சொல்லி அதுக்கு நான் தீர்வையும் சொல்லி கொடுப்பேன். அவர் திருப்பி கேட்பேன். அவர்கள் வந்து கற்றுக்கொள்கிற மாணவர்கள் தானே. அப்போ அப்படியாண்டா என்ன டீச்சர் இப்படியான திருப்பி கேட்பார்கள். நான் அதுக்குரிய
விளக்கங்களை அந்த பிள்ளைகளுக்கு கேள்விகளை மட்டும் சொல்லாமல் இதுதான் தீர்வு இப்படி நடந்த சம்பவங்களையும் சொல்லுவேன். அப்போ சம்பவங்களை சொல்ற நேரம் அவர்கள் தாங்கள் திருந்திக் கொள்ற பல சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கின்றன. எங்களுக்கு என்னதான் நாங்கள் மற்றவை எங்களுக்கு உதவி செய்தாலும் எங்களுக்கு கல்வி மிகவும் முக்கியமானது. மற்றது எங்க ஆசிரியர் இருந்த பட்சத்தில் எனக்கு சில பிரின்சிபல் சில எங்களை வந்து தொகுதி பாடம் என்றபடியால கணிதம் விஞ்ஞானத்துக்கு கொடுக்குற நேரங்கள் மற்றது ஆஃப்டர் ஸ்கூல் இப்போ நாங்கள் பின்னேற பாடங்கள் எடுத்தாலும் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம். அவர்களுக்கு நேரங்களை ஒதுக்கித்தான் எங்களுக்கு மிகுதி நேரங்களை தருவார்கள். அப்படியான காலங்களும் இருந்திருக்கிறது. அதுலேயே நாங்கள் போராடி சிலவுல நாங்கள் காலையில் ஏர்லியாக போவோம். இப்போ 7:30 ஸ்கூல் இருந்தால் சிலவுல 7க்கு போய் அந்த 1/2 hour அவைக்கு எடுக்கக்கூடிய பாடங்களை எடுப்போம். மற்ற சாட்டர்டேஸில் போவோம். ஒரு முறை வீட்டிலையும் கூப்பிட்டு நான் கற்பித்தனால் அவர்கள் 3 பேர் என்ற பாடம் எடுத்தவர் 3 பேரும் சித்தி அடைந்து பிரின்சிபல் எனக்கு நல்ல மரியாதை தந்தவர். அப்போ அதை நான் கற்பிக்க எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டில் எங்களை குடும்ப சுமையோட அவர்களையும் கற்பித்திருக்கின்றோம். மற்ற சனிக்கிழமையும் நாங்கள் போயிருக்கின்றோம். எங்களது குடும்ப பொறுப்புகளை நாங்கள் பொருட்படுத்தாது போய் கற்பித்திருக்கின்றோம். அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு சரியான கஷ்டமாக தான் இருந்தது. திருப்பி அவரோட பெருவேற்றை நாங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் எல்லாம் உடனே மறைந்து போய் சந்தோஷமா இருக்கும். கூடுதலாக 100% சித்தியை நான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன் அதிபர்மாருக்கு. அவர்களிடம் நல்ல பேரையும் நான் பெற்றுக் கொண்டிருக்கேன். சரி, எவ்வாறு இருக்கீங்க மிஸ்? இந்த மனப்பொருளியல் பாடம் என்று சொல்லி பார்க்கீங்க, இப்போது இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் கூறியது போல அதிகமாக வந்து ஆங்கில பாடங்கள்ல வந்து விருப்பம் செலுத்துகிறார்கள். அதுக்கு காரணம் வந்து இனி வரப்போற காலங்களாக இருக்கலாம், இப்போது இருக்கக்கூடிய காலங்களாக இருக்கலாம். ஆங்கிலம் ஏதோ பெரிய ஒரு விடயம் என்பதை போல அவர்கள் அதை பெரிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் மொழி தான் எப்பவுமே வந்து எங்களுடைய தாய்மொழி என்பதை வந்து அநேக மாணவர்கள் மறந்து விட்டார்கள். இவ்வாறு இருக்கின்ற வேளையில் இவ்வாறு யோசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நீ அதைத்தான் படிக்க வேணும். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய மரியாதை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறது பிள்ளைகளை. இவ்வாறு இருக்கின்ற வேளையில ஒரு மாணவனோடு இன்னொரு மாணவனை ஒப்பிட்டு பார்க்க நல்லா படிக்கக்கூடிய மாணவன் வந்து எப்பவுமே நான் நல்லா படிப்பேன் என்ற ஒரு இதுல இருப்பான். கொஞ்சம் படிப்புல குறைந்த மாணவன் என்ன யோசிப்பான்னு சொன்னால், நான் எப்பவுமே கடைசி தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அதுல இருந்து வெளியேறிடுவார். இவ்வாறு இருக்க இந்த மாணவர்களை ஒப்பிட்டு பார்ப்பதும் பெற்றோர்கள் தான். இதே மாணவர்களை வந்து அதிகமாக வந்து அவர்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறதும் வந்து பெற்றோர்கள் தான். ஏன்னு சொன்னால் பாடசாலை பாடங்களை தாண்டி அதிகாலை பாடசாலைக்கு போனால் 2 மணிக்கோ சரி 3 மணிக்கோ சரி பாடசாலைகள் முடிந்தால் அதற்கு பிற்பாடு பிள்ளைக்கு வந்து சாப்பாடு எடுக்க கூட நேரம் இல்லை, தண்ணி எடுக்க கூட நேரம் இல்லை, அடுத்த தனியார் கிளாஸுக்கு வந்து அனுப்புகிறார்கள். இவ்வாறு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடயத்தை வந்து மேலும் மேலும் தெரிக்கும் போது அதுல வந்து வெறுப்பு வருகிறது. வெறுப்பு வருகின்ற வேளையே வந்து பிள்ளை வந்து அதாவது அந்த மாணவன் வந்து வேறு பாதையை பார்க்கிறான். ஐயோ இது எனக்கு சரி வராது, இந்த பக்கம் போய் பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. இவ்வாறு இருக்க நீங்கள் ஒரு ஆசிரியராக வந்து இந்த பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஆங்கிலமும் தேவைதான், நாங்கள் இல்லையென்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ பெரும்பாலான மாணவர்கள் வந்து வெளிநாட்டு மோகத்திலே இருக்கிறார்கள். அவர்கள் இங்கே கற்று முடிய அவர்களுக்கு போகிற சந்தர்ப்பம் இருந்தால் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது ஆனபடியால் அவர்களுக்கு ஆங்கிலமும் தேவை, இல்லையாண்டு இல்லை. ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் தமிழை கற்றுக்கொள்ள பிழையென்று நாங்கள் அதை முடிந்த முடிவாக எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போ வந்து ஒரு படிப்பில் அந்த வகுப்பில் பின்தங்கிய மாணவர்களை நாங்கள் கற்பிக்க அவர்களுக்கு அது கசப்பாக தான் இருக்கும். அப்போ அவர்கள் கசக்குகிறார்கள் சொல்லி நாங்கள் அவர்களை கைவிட முடியாது. அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், அவர்களுக்கு ஏற்ற முறையில் எங்கள் பாடங்களை இலகுபடுத்தி கொடுக்கணும். நாங்கள் இலகுபடுத்தி கொடுத்தால் அவர்கள் மெதுவாக மெல்ல கேட்போர், அவர்களை நாங்கள் மெல்ல கேட்போர் என்று சொல்லலாம். அப்போ அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் ஒரு ஓய்வாக இருக்கிற நேரத்தில் அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு தெரியாத விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். அல்லது அவர்கள் எப்படி கற்றால் அதன் ஊடாக பயன்பெறுவார்களோ என்று சொல்லி அவர்களுடைய மனநிலைகளை நாங்கள் புரிந்து அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் கற்பிக்கலாம். அப்போ நாங்கள் அவர்களுக்கு மெதுவாக கற்பித்தால் நாங்களும் அவர்களுக்கு மேலதிகமாக வகுப்படுக்கலாம். மெல்ல கற்போர் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு மேலதிகமாக வகுப்படுக்கலாம். சில பிள்ளைகள் ஓயில்ல வந்து எழுத வாசிக்க தெரியாது. இப்போ இந்த காலத்தில் இல்லை, ஆனால் ஒரு 2 பேர் இருந்திருக்கிறேன்.
அவர்களை நாங்கள் எங்களுக்கு ஓய்வான நேரங்கள்ல அல்லது பாடசாலை முடிந்த பிற்பாடு அவர்களுக்கு நாங்கள் தமிழை சொல்லிக் கொடுக்கலாம். மற்றது பின்னடைவான பாடங்களை அவர்களோட அன்பாக அவர்களோட கடிந்து விழாமல் அவர்களோட அன்பாக நாங்கள் அவர்களுக்கு எங்கள் ஓய்வான நேரத்தில் அவர்களை நாங்கள் எங்களுடன் இணைத்து அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்தால் சில வேளை அவர்களுக்கு அதை பிடிக்கிற மனப்பக்குவம் பெற மட்டும் நான் யோசிக்கிறேன். அப்படியும் நாங்கள் சில பிள்ளைகள் செய்திருக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் வினாக்களை தயாரித்து கொடுத்து அதிலே அவர்கள் சித்தி அடைந்து திரும்ப மற்ற பிள்ளைகளோடு வந்து இணைந்த பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் இறங்கி போகணும். நாங்கள் பிள்ளைகளை கண்டிக்க கூடாது. அப்போ அந்த பிள்ளை கொஞ்சம் பின்தங்கிய பிள்ளைன்னு சொன்னால் அவர்களுக்கு நாங்கள் அன்பாக ஆறுதலாக சொல்லி அவர்களுடைய எழுத்துக்களையும் மற்றது சொற்பிரயோகங்களையும் நாங்கள் திருத்தி திரும்பவும் நாங்கள் அவர்களை என்ன செய்யணும், இந்த பிள்ளை முதல் கட்டித்தனமான பிள்ளையோட உற்றளவாவது நாங்கள் இணைக்க பார்க்கணும். அப்படி நாங்கள் செய்திருக்கிறோம். மெல்ல கற்போருக்கு சில வகுப்புகளும் எடுத்திருக்கின்றோம். கட்டாயம் இவ்வாறு பார்க்க நீங்க பல்வேறுபட்ட விடயங்களை தான் செய்திருக்கிறீர்கள். சரி, இது சார்ந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஆசிரியர் என்று சொன்னாலே வந்து விடிய போய் சில நேரம் 4 மணியும் ஆகலாம் வீட்டுக்கு செல்லுகின்ற வேலை. இவ்வாறு இருக்கின்ற பட்சத்துல நீங்கள் ஒரு திருமணமான ஒரு பெண், அதாவது அம்மா அப்பாவோட இருக்கைக்கு நாங்கள் ஒரு தொழில் செய்கின்றோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. இதுவே திருமணத்துக்கு பிற்பாடு நாங்கள் தொழிலையும் பார்த்து கணவனையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் சமாளிக்க வேணும் என்பது பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விடயம். ஆனால் அவ்வாறு நாங்கள் செய்ய வேணும் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு யாராச்சும் ஒருத்தங்க பெஸ்டா இருக்க வேணும். யாராச்சும் ஒருத்தங்க சப்போர்ட்டா இருந்தா தான் எங்களால புஷ் பண்ணி வந்து அந்த வேலையை வந்து செய்ய முடியும். இவ்வாறு நீங்கள் ஒவ்வொரு பாடசாலைகளாக சென்று படிப்பிக்கின்ற வேளையில் நீங்கள் திருமணமான பெண்ணாக வேற இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அதிகமா சப்போர்ட் பண்றது யாரு? எனக்கு அம்மா எனக்கு கடவுளுக்கு சரி. என்னோட நான் பிள்ளைகளை அவரிடம் தான் ஒப்படைத்து செல்வேன். நான் சில வேளை 7 மணிக்கும் வருவேன். இப்போ விளையாட்டு போட்டி வேறு ஏதாவது பாடசாலையில் ஏற்படுகிற விழாக்கள்னு சொன்னால் 7-8 மணியும் செல்லும். அப்போ எனக்கு அம்மா சொல்லுவான், உனக்கு பிள்ளைன்ற சிந்தனையே இல்லையான்னு சொல்லி. அப்போ அவள் அப்பொழுதும் நல்ல திடகாத்திரமாக நல்ல ஒரு ஆளாக தான் இருந்தவள். இப்போ அவள் வயசு போயிட்டு தானே இயலாது. ஆனால் முழு நேரமும் பிள்ளைகளை உணவு தயாரிக்கிறதுலேருந்து டியூஷனுக்கு விடுறதுலேருந்து பிள்ளையோட ஆடைகளை கழுவுறதுலேருந்து சகல வேலைகளும் அம்மா எனக்கு ஒத்தாசையாக இருந்தபடியாகத்தான் நான் ஒரு சிறந்த ஆசிரியராக திகழக்கூடியதாக இருந்தது. அடுத்து எனது கணவரும் ஒரு ஆசிரியர் ஆனபடியால் எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது சில ஆம்பளைகளுக்கு பிடிக்காது தானே பிந்தி வர்றது முந்தி போகிறது. ஆனால் அவர் எந்த விதத்திலையும் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அவர் ஒரு ஆசிரியராக இருந்தபடியால் எங்களோட குடும்பம் வந்து மிகவும் சிறப்பான முறையில் கொண்டு செல்லக்கூடிய இருந்தது. கட்டாயம் உங்களை சார்ந்த ஒரு துறையாக அவர் இருந்ததால வந்து அவருக்கு பாடசாலைகளின் மூலம் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தெரியும். அதன் காரணமாக உங்களுக்குள்ள கட்டாயம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் திருமணமானவர்களுக்கு. அது இருந்தால்தான் இறுதி வரை அந்த திருமண வாழ்க்கையை வந்து கொண்டு போக முடியும். சரி, இவ்வாறு இருக்க மிஸ், நீங்கள் அம்மாவை தான் பெஸ்டா சொன்னீங்க. அம்மா எப்பவும் அம்மா தான். அந்த அம்மா வேற ஒரு இடத்துல எங்களால வச்சே பார்க்க முடியாது. சரி, இதை தாண்டி அநேகமான பெண்கள் இருக்கிறார்கள், நாங்கள் சாதிக்க வேணும், ஆனால் எங்களுக்கு அதற்கான வழி தெரியவில்லை. சில பேர் வந்து ஒரு சமூகத்தை எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் கொஞ்சம் பின்தள்ளப்பட்ட சமூகமாக இருக்கும். பெண் வந்து வெளியில் வேலைக்கு செல்கின்றாள் என்று சொன்னால் அவளை 4 விதமாக பார்ப்பது, 4 விதமாக கதைப்பது, இவ்வாறு பல சமூகங்கள்ல வந்து இப்பவும் அவ்வாறான செயல்கள் இருக்கிறது. ஆனால் அங்க இருக்கக்கூடிய பெண்ணுக்கு என்ன மனதில் இருக்கும்னு சொன்னால் நானும் சாதிக்க வேணும் என்று சொல்லி, ஆனால் அவளுக்கு அதற்கான சரியான அறிவோ சரி, அதுக்கு சரியான விடயத்தை சொல்லிக் கொடுப்பதற்கோ சரி யாராச்சும் இருக்க மாட்டாங்க. இவ்வாறு சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? அவர்கள் வெளியில வரணும். அவர்கள் குட்ட குனியவும் கூடாது. மற்றது அவர்கள் வெளியால வரணும், துணிச்சல் இருக்க வேணும். மற்றது அவர்கள் வந்து இப்போ ஒரு 4 பேரோட கதைத்தா தான் தாங்கள் எப்படி வெளியில வந்து மற்ற பெண்கள் மாதிரி வாழலாம்னு சொல்லி ஒரு மனப்பக்குவம் அவர்களுக்கு ஏற்படும். ஆனபடியால அவர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காது, வெளியில வர வேணும், 4 சனம் கூட கதைக்க வேணும். அதுக்குரிய தீர்வையும் அவர்கள் பெற வேணும். கதைத்தால் மட்டும் போதாது. இப்போ அங்கே போனால் என்ன விஷயத்தை தான் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அவர்களை நாடவணும். அவர்களை நாடி தனக்கு தேவையான அறிவுரைகளை பெற்று குடும்பத்தாரோட சண்டை பிடிக்கணும் மட்டும் இல்லை, அவர்களுக்கும் அந்த நல்ல எடுத்து சொல்லணும், நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்லி அன்பாக அவர்களை வந்து மீண்டு அந்த கட்டுப்பாட்டிலேருந்து மீண்டு
திரும்பவும் அவ வந்து ஒரு சமூகத்துல நல்ல ஒரு சிறந்த பெண்ணாக மாற வேணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். சரி, இறுதியாக உங்களிடத்துல ஒரு கேள்வி மிஸ். மனப்பொருளியல் பாடத்தை வந்து நாங்கள் அதிகமாக விருப்பத்தோடு கற்று முடித்திருக்கின்றோம். இவ்வாறு அந்த பாடத்தை விரும்பி எடுக்கக்கூடியவர்களுக்கு அந்த மனப்பொருளியல் பாடத்தினால் வந்து வரக்கூடிய நன்மைகள் என்ன? நன்மைகள் அவர்களுடைய ம், பொருளாதாரத்துக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் வாழக்கூடிய பக்குவத்தை பெற்றுக்கொள்வார்கள். ம். மற்றது அவர்கள் வந்து இப்போ ம், ஒரு சின்ன கேன்டீனாவது நடத்தலாம். இப்போ குடும்பத்துல பிரச்சனை, கணவருக்கு போதிய பொருளாதாரம் கிடைக்காம போன சந்தர்ப்பத்தில் அவர்கள் ஒரு சின்ன ஒரு கேன்டீன் மாதிரி ஏதாவது ஒன்றை நடத்தலாம். மற்றது வெளிநாட்டுக்கு போறவர்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ம். மற்றது ஆண்கள் சரி அவர்களுக்கு தேவையான இப்போ டெய்லர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, உடுப்பு தைக்கலாம், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் செய்யலாம். அதே மாதிரி பெண்களும் வெளிநாட்டுக்கு போறார்கள், சிகை அலங்காரங்கள், மற்றது பூவாசுகள், அவர்களுக்கு அலங்கார பொருட்கள். எங்களுக்கு 6ஆம் ஆண்டுலேருந்து 9ஆம் ஆண்டு வரைக்கும் செயன்முறை தொழில்நுட்பம் என்ற ஒரு பாடம் இருக்கின்றது. அதுக்கு பின்பாடுதான் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டும் 11ஆம் ஆண்டு தான் எங்களுக்கு மேனை பொறியியல் பாடம் தொகுதி பாடம் துவங்குகின்றன. அப்ப நாங்கள் சின்ன 6ஆம் ஆண்டில இருந்தே பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன உணவுகளை தயாரித்து காட்டுவோம். மற்றது வீட்டு தோட்டம், பாடசாலை தோட்டம், மற்றது தொழில்நுட்பம், அந்த சின்ன சின்ன பொருட்களை எப்படி செய்வது, மற்றது சின்ன சின்ன கரி உபகரணங்களை எப்படி பாவிப்பது. இப்ப அதுக்கு உதாரணங்கள், அது அந்த பாவிக்கும் பொருட்களை பிள்ளைகளுக்கு கையால கொடுப்பது. இப்போ குரடை எப்படி கொடுக்கும், கத்தி எப்படி கொடுக்கணும் மரங்களுக்கு, ஒரு குரடை எப்படி ஆணி கொடுக்குறேன்னா எப்படி செய்யணும். அப்ப நாங்கள் சின்ன 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 பொருட்களை எல்லாம் நாங்கள் 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு கையாளக்கூடிய பொருட்களை பிள்ளைகளுக்கு காட்டணும். மற்ற அதே மாதிரி அங்க இங்கே வந்தால் விற்பனை பொருளாதாரம் பின்னுக்கு வருது. அப்ப அதுல நாங்க வந்து எப்படி சின்ன சின்னனாக வியாபாரத்தில் துவங்கலாம், எப்படி நாங்க முன்னேறலாம், எப்படி காசுகளை கையாளலாம், எப்படி நாங்கள் எங்களோட பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம் என்று சொல்லி நாங்கள் சின்னலிருந்து அவர்களுக்கு ஊட்டி பாடத்தினூடாக அவர்கள் நல்ல விஷயங்களை அவருக்கு ஊட்டி விடுறதான் எனக்கு விருப்பம். கட்டாயம் ஒரு பாடத்தின் மூலமாக வந்து எங்களுடைய இறுதிக்கட்ட வாழ்க்கையை வந்து எங்களால் கொண்டு போக முடியும்னு சொன்னால் அது மனப்பொருளியல் பாடத்தின் மூலமாகத்தான். எல்லா பாடங்களும் எங்களுக்கு கட்டாயம் தேவை, ஆனால் இறுதி வரைக்கும் எங்களோட கை கொடுக்கக்கூடியது இந்த பெண்களுக்கு மனப்பொருளியல் பாடம் என்று சொல்லலாம். அது எல்லா விடயத்தையும் கற்றுத் தருகிறது. அம்மாக்களோட இருக்கும் போதும் சரி, திருமணத்திற்கு பிறகும் சரி, தனியே நாங்கள் வெளிநாடு செல்லும் போதும் சரி, தனியாக நாங்களோட இடத்துல வந்து வாழும் போதும் சரி, ஏதோ ஒரு விடயத்தை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். எனவே வந்து இன்றைய நாளிலும் எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியில் பெண்ணாளுமை பகுதியூடாக மனப்பொருளியல் ஆசிரியரோடு வந்து பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கதைத்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வந்து பார்க்கக்கூடிய மாணவர்கள், இனி பார்க்க விரும்பக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மனப்பொருளியல் பாடம் பெரிய ஒரு விடயமாக இருக்கும். உங்களுக்கு பிடித்த விடயங்களை நீங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். எந்த விடயத்தின் மூலம் உங்களால் மகிழ்ச்சி காண முடியுமோ அந்த ஒரு பாடமாக இது இருக்கிறது. எனவே வந்து விரும்பி நீங்கள் கல்வியை கற்றுக்கொண்டு உங்களால் முடிந்த முயற்சிகளை செய்து நீங்கள் முன்னுக்கு வாருங்கள் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த எங்களுடைய மிஸ்ஸுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் இதுபோல் நான் அடுத்த வாரம் இன்னொரு பாரதி நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி நேர்களே. நன்றி.